ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அணிக்கிட்ட ஆப்போசிட்டாக சூப்பராக ஃபஸ்ட் மேட்ச்சு வின் பண்ணிட்டாங்க, டெஸ்ட் மேட்ச்சு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த போட்டி குறித்தும் இந்திய அணி குறித்தும் புதிய போலிங் பயிற்சியாளராக வந்திருக்க மானி மார்க்கல் பார்த்தீங்கன்னா சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, மானி மார்க்கல் அவர் இப்போ தான் பிசிசிஐ பார்த்தீங்கன்னா போலிங் கோச்சாக நம்ம இந்திய அணிக்கு வர வச்சாங்க. முதல் டெஸ்ட் மேட்ச் இப்போ தாங்க அவர் போலிங் கோச்சாக முதல் டெஸ்ட் போட்டி பங்களாதேஷ் அணிக்கு ஆப்போசிட்டாக தான் இந்த போட்டியில் அவர் பங்கேற்றாரு. கண்டிப்பாக நல்லா பண்ணாருன்னு சொல்லலாம். போலிங் செமையாக இருந்துச்சு இந்திய அணிக்கு. இந்தியாவில் டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா போலிங் அசுரத்தனமாக தான் இருக்கும். அது பெருசாக தெரியல, அவரோட ஸ்கில்ஸ் எதுவும் தெரியல. பட் ஆனால் அவர் வந்திருக்குது உண்மையாக இந்திய அணிக்கு நல்லது தான். அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி உண்மையாக வலுவான அணி, உலகில் தலை சிறந்த அணியில் ஒரு அணி இந்தியாவை நான் பார்க்குறேன். கண்டிப்பாக அவங்களோட டெஸ்ட் போட்டி ரெக்கார்டு இன்னும் அப்படியே தான் இருக்குது, அது இன்னும் நீடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்திய அணி ட்ரெஸ்ஸிங் ரூமில் பார்த்தேன், ஃபுல் பாசிட்டிவாக தான் இருக்காங்க, பாசிட்டிவ் வைபிள் தான் இருக்காங்க, பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க வெற்றிக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் நல்ல லெஜெண்டான பந்து வீச்சாளர் இருக்காங்க. அஸ்வின், ஜடேஜா, பும்ரா, சிராஜ் போன்ற நல்ல வேக பந்து வீச்சாளர், சுயல் பந்து வீச்சாளர் இருக்கிறதுனால தான் இந்திய அணி இந்த அளவுக்கு ஒரு வலுவான அணியாக இருக்காங்க டெஸ்ட் போட்டியில். அதனால் கண்டிப்பாக அடுத்த வர போட்டி இந்தியா தான் வெல்லும், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எங்களோட டார்கெட் அடுத்த வர டெஸ்ட் போட்டிகள் எல்லாமே நாங்கள் ஜெயிக்கணும், ஜெயிச்சு ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகணும். அதை நோக்கி தான் எங்களோட இப்போது பிளான் இருக்குது. கண்டிப்பாக இந்திய அணிக்கு நான் போலிங் கோச்சாக வந்திருக்குது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் இந்த வெற்றியை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மானி மார்க்கல் பேசியிருக்காப்புல. ஓகே, அவர் சொல்கிறது ஏற்றுக்க வேண்டிய விஷயம் தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்ட் போட்டியில் பயங்கரமான அசுரத்தனமான ஃபார்மில் இருக்காங்க. தொடர்ந்து 17 சீரீஸ் வின் பண்ணியிருக்காங்க சொந்த நாட்டில். அதனால் இது வரைக்கும் எந்த அணியும் அந்த ரெக்கார்ட் பண்ணல. ஆஸ்திரேலியாவில் வெறும் 10 தான் தொடர வின் பண்ணியிருக்காங்க அவங்களோட நாட்டில். இந்திய அணி பார்த்திங்கன்னா 17 சீரீஸ் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து 18 கூட ஏற்றிக்கலான்னு சொல்லலாம். ஏன்னா பங்களாதேஷ் ஒரு நல்ல டீம் தான், இருந்தாலும் இந்தியா கிட்டே இந்தியாவில் ஒரு பருப்பும் வேகாதுன்னு தான் உண்மை. அதனால் கண்டிப்பாக அடுத்து வர போட்டியில் இந்திய அணிக்கு ரொம்ப ஒரு முக்கியமான போட்டி. அடுத்து இந்த டெஸ்ட் போட்டி முடிஞ்சோடனே, இந்த சீரீஸ் முடிஞ்சோடனே நியூசிலாண்டு கூட ஒரு 3 டெஸ்ட் போட்டி வருதுங்க. கண்டிப்பாக ரொம்ப ஒரு முக்கியமான தொடர்னு சொல்லலாம். ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போனோன்னா அடுத்து வர சீரீஸ் எல்லாமே முக்கியமான சீரீஸு. இந்தியா கண்டினியூவாக வின் பண்ணால் மட்டும்தான் முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியில் நல்ல பிளேயரில் ஃபார்முக்கு வராங்க. ஏன்னா அஸ்வின் 100 அடிக்கிறாரு, கில் 100 அடிக்கிறாரு, அப்புறம் ரிஷப் பண்ணிட்டு ஒரு 100 அடிக்கிறாங்க. கண்டிப்பாக இவங்களாம் இந்திய அணிக்கு ஃபார்மில் இருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியான விஷயம். முக்கியமாக கில், ரிஷப் பண்ட் 2 பேர் பயங்கரமாக கம்பேக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் கொஞ்சம் ஃபார்ம் டச் வந்துட்டாங்கன்னா சொல்லவே தேவையில்லை. இந்திய அணி பேட்டிங் ரொம்பவே அற்புதமாக இருக்குது. ஜெய்ஸ்வால் நார்மலாக ஆடிட்டு வந்துட்டுருக்காரு. அதனால் போலிங்லேயும் ஸ்பின்னிங்லையும் ஃபாஸ்ட்லேயும் பயங்கரமாக இருக்குது இந்திய அணி. கண்டிப்பாக நம்ம அடுத்து வர டெஸ்ட் போட்டிகள் வின் பண்ணி ஆகணும் சுச்சுவேஷனில் இருக்கும் இப்போதைக்கு. மானி மார்க்கல் இந்திய அணி குறித்து பேசியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.